உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள், விளோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு டிராஃப்ட்ட ராடால, இந்த பார்லிமென்ட்ரிக்குல அங்க வச்சுக்கிறாரு. எதுக்காக அப்டின்னா, எங்க மார்செல்ல வந்து வரப்போதுல்ல முடிவுக்கு. மார்செல்ல அப்புறம் மொபைலைசேஷன் பண்ணா தானே போர் நடக்கும். ஸோ அதனால பண்ணிடலாங்களா? தொடர்ந்து கன்டினியூவா பண்ணிடலாமா? அப்படிங்கிற ஒரு டிராஃப்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்லிமென்ட்ல எல்லாம் உட்காந்து பேசி, ராடால ஸ்பீக்கர்லாம் உட்காந்து பேசி என்ன மாரி முடிவுகள் எடுக்கப்பட்டு, ஓட்டுகள் போடப்படுதா? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தலாம். ஏன்னா, உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல கிளிஸ்கோவிச் அவர்கள் கீவோட மேயர். கேபிட்டல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, 800 வீடுகளுக்கு மேல கரண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது மிக முக்கியமான நபர்களோட வீடுகளுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் போகுது. பணக்காரர்களுக்கு தான் கரண்ட் குடுத்தாலும் ஆச்சரியப்பட்டுக்கல. பட் இருந்தாலும் சில வீடுகள்ல மட்டும் தான் கரண்டுகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. பட் இவர் சொல்லக்கூடிய இதுலயே வந்து பார்த்தா முரண்பாடுகள் இருக்கு அப்படிங்கிற போல பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. பட் உக்ரைன்ல அபிஷியலா வரக்கூடிய செய்தி என்ன, கீவ்ல பல பகுதிகள்ல கரண்ட் இல்ல. கீவ்லன்னு மட்டும் இல்ல, உக்ரைன்ல பல பகுதிகள்ல கரண்ட் இல்ல. அது பல மணி நாட்களா வந்து பண்ணா பல மணி நேரங்களா, பல நாட்களா கரண்ட்களே இல்ல அப்படிங்கிற போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. கரண்ட் பிரச்சனை உக்ரைனுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது தொடர்ந்து ரஷ்யா எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒடசா பகுதியெல்லாம் இது பண்ண திரும்பியும் சிக்னிஃபிகன்ட்டான டேமேஜை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது ரஷ்யாவோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல கர்கிவ், சுமி, கீவ் இந்த பகுதிகள், ஜாப்ரோசியா இதில அடிக்கிறாங்கன்னா, அடுத்தது அப்படியே அடுத்த பேட்ச். ஒடசா இந்த ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சதுக்கப்புறம் அப்படியே மேல லிவிவ், லுடெஸ்க் ஸோ இது போல பேட்ச்சா வந்து பார்த்தீங்கன்னா, பிரிச்சு டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் மாற்று கருத்துல 12 ஜனவரி இன்னைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, 156 ட்ரோன்கள் கிட்ட வந்து பார்த்தா ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ஏவி விட்டாங்க. ரொம்ப தடுமாறுது இல்லையா? 156 ட்ரோன்கள் மொத்தமா ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ஜனவரி 12 ஏவி விட்டுருக்காங்க. இதுல 16 ட்ரோன்கள் 11 பகுதிகள்ல வந்து பண்ண இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர குறி வச்சு அடிக்குதுங்க இந்த ஷாகி ட்ரோன்கள். இதுல உதிரி பாகங்கள் நாங்க ட்ரோன்கள டவுன் பண்ணும்போது உதிரி போய் 2 பகுதிகள விட்டு சேதங்கள் ஏற்பட்டுருச்சு. ஸோ தொடர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அடிச்சுட்டே இருக்கிறனால எங்களால ரெடி பண்ண முடியலைங்க. லேட் ஆகுதுங்க அப்படிங்கிற போல பலரும் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க உக்ரைனோட அஃபிஷியல்ஸ். இப்படி இருக்கும் சமயத்துல நேட்டோவோட செக்ரட்டரி ஜெனரல் மார்க் ரூத்தி அவர்கள் இருக்கிறார் இல்லையா? அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ரஷ்யா ஒரு ஸ்னிக் போட்டாங்கல்ல உக்ரைன்ல. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஒற்றுமை. உக்ரைனுக்கான உதவக்கூடிய அந்த ஒற்றுமை, நேட்டோ நாடுகளோட ஒற்றுமைய சீர்குலைக்கிறதுக்காக செஞ்சு காமிச்சுக்கிறாங்க ரஷ்யா. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல. இத செஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க நெறைய ஒற்றுமையாகுறோம் அப்படிங்கிறது போல. அதனால நேட்டோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, எந்தவித தொய்வுமின்றி இணைஞ்சு ஒரு செக்யூர்டான ஒரு அலையன்ஸ் அதாவது நம்ம நேட்டோவோட செக்யூரிட்டி அலையன்ஸோட செக்யூரிட்டியே உக்ரைனோட செக்யூரிட்டி தான்ன்றது போல புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படுவோம் அப்படிங்கிறத போல நேட்டோட சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ரூத்தி அவர்கள் ஆரம்பிச்சுக்கிறார். அதாவது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக்ல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலா மக்கள் வந்து ஒரு பீக்ல அதிருப்தியில இருப்பாங்க இல்லையா? போர் முடிவுக்கு வந்துருச்சு. ஓகே பேச்சுவார்த்தை பண்ணிக்கலாம். ஓகே இப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தொய்வு வர மாரி இருக்கும்போது, ஓகே பிரச்சனை முடிய போது போல இருக்கு. சரி எல்லாம் ரெடி ஆயிரும். கொஞ்ச நாளைக்கு தானே, 100 நாளைக்கு தானே, 50 நாளைக்கு தானே அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் பொறுமையா சாந்தம் அடைவாங்க. ஏன்னா அப்படியே கொப்பளிச்சிருச்சுன்னா முசோலினி மாரி வந்து பார்த்தீங்கன்னா ஏத்திட்டாங்கன்னா என்ன பண்றது? ஸோ மக்கள் புரட்சி பண்ணிறக்கூடாது இல்லையா? அதனால கொஞ்சம் அப்படியே தொய்வு. இப்ப திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மேல ரைஸ் ஆக ஆரம்பிச்சது. உக்ரைனுக்கு மீண்டும் உறுதித்தன்மைய காட்டுறதுக்காக நார்வே தரப்புலருந்து வந்திருக்கிறாங்க. எய்டுகள் குடுத்துருக்காங்க. 400 மில்லியன் யூரோன்னு நெனைக்கிறேன். ஸோ எய்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப நேட்டோட செக்ரட்டரி ஜெனரல் தொடர்ந்து உதவிகள் வந்து பண்ண குடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இப்போ வெனிசுவேலால ஒரு செக் வச்சாச்சு. அமெரிக்கா தரப்பு. இப்ப ஈரானுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அடுத்த செய்திகள் இருக்கு. ஈரான் மிக முக்கியமான ஒரு தருணத்துல இருக்கு. இப்ப ஈரானுக்கு அடுத்து செக் வச்சிருக்காங்க. ஸோ முடிச்சா என்ன? கண்டிப்பா ரஷ்யாக்கு ஒரு வேர்ல்டு வார்ல கொண்டு போய் விடுவாங்க மேற்கு நாடுகள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. பட் ஆனா இது போல விஷயங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி நம்மகிட்ட வந்துட்டாங்க. ஜெர்மனியான நாங்க இந்தியாவுக்கு உதவுறதுல ரொம்ப ஆவலா இருக்கோம். ஏன்னா அவங்க ரஷ்யாவ டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ அதுலேருந்து அவங்கள மீட் எடுக்கணும்னா, இந்தியாவுக்கு உதவுறோம். நீங்க ஒண்ணுத்தையும் உதவ வேணாங்க. உங்களுக்கு உதவுறதுக்கே நெறைய பேர் தேவைப்படுறாங்களாம். அப்படிங்கிறதோட சொல்லியிருந்திருக்கணும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல வச்சுக்கிட்டு, ஜெர்மனியோட ஒலாஃப் சாரி சான்சலர் ஃபிரெட்ரிச் மெர்ச் அவர்கள். இவர கூட ஃப்ரைட் ரைஸ்ன்லாம் சில நபர்கள் சொல்றாங்க. அதாவது பேச்சுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்கிலீஷ் கரெக்ட்டா வராது இல்லையா? ஸோ அதனால வந்து அ ஸ் அ வேர்டிங்ஸ் வந்து பண்ண ஸ்பெல்லிங் இருக்கு இல்லையா? ஸோ பெல்லிங். ஸோ அது போல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொனவுன்சியேஷன்ல வந்து சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பட் அது ஃப்ரைட் ரைஸ் இல்லைங்க அவர் பேர். ஃபிரெட்ரிச் மிர்ச் அப்படிங்கிறதால ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிறதால ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிறதால சொல்லிடுறாங்க. அப்படி கிடையாது. ஃபிரெட்ரிச்
ஃப்ரைட்ரிஷ் மெர்ச் அப்படிங்கிறது போல ஃப்ரைட்ரிஷ் அப்படிங்கிறது போல நம்மளுக்கே டங்க் ரொம்ப ஸ்லிப் ஆகுது. பரவாயில்ல. ஃப்ரெட்ரிச் மெர்ச் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள பக்கத்துல வச்சு பேசிக்கிறாரு. "ஆண்டுகளே தலைவரே ஏதாவது பண்ணுங்க." பக்கத்துல உட்காந்துட்டு, அமைதியா நிறுத்தியா" அப்படின்னு கூட சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்படின்னு போல இருக்கு. இவருக்கே வந்து பண்ணா திருவோடு எடுத்துட்டு வந்துக்கிறாங்க. இவங்க நம்மகிட்ட நாடே நாசமா போயிட்டு இருக்குது. அங்க கரண்ட் ரெடி பண்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நாறிட்டு கிடக்குது. ரெடி பண்றதுக்கு வழி இல்ல. பம்ப் ஸ்டேஷனே ரெடி ஆகலன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கு சமயத்துல வந்து பண்ணா, அவங்க வந்து நம்மளுக்கு உதவுறாங்களாமா. நம்மளுக்கு வந்து உதவுறாங்களாமா அவங்க வந்து. உதவுறதுல நம்ம பார்த்துருக்கிற நெறைய நல்ல உதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கு நாடுகள் கிட்ட இருந்து இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. பட் இருந்தாலும் வந்து உதவி இருக்கிறாங்க பாருங்களேன். அதையும் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஏத்துருக்கிறாரு பாருங்களேன். ஏன்னா அவர பக்கத்துல வச்சு தான் சொல்றாரு. அவர் என்ன ஸ்பீச் குடுக்குறாரு அப்படின்னா, இந்த ஃபிரெட்ரிச் மெர்ச் அவர்கள் என்ன ஸ்பீச் குடுக்குறாரு அப்படின்னா, அதாவது வேகமான காற்று அடிக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அதுல வந்து நம்ம நிக்கணும். ரொம்ப வேகமா வந்து புயல் காத்து அடிக்கும்போது அதுல நம்ம நிக்கணும் அப்படின்னா, அதுக்கு தயாராகணும். தயாரானா இது போல ஒற்றுமையா இருக்கணும். ரஷ்யாவோட அக்ரஷன் இருக்குதே உக்ரைன்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பிரச்சனையா இருக்கு இந்த பிராந்தியத்தில. அது இந்தியாவுக்கும் சரி, ஜெர்மனிக்கும் சரி, நம்மளுக்குள்ள வந்து பண்ண நெறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நாங்களும் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏத்த மாரி இல்ல. பல வேறுபாடுகள் இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம ஒற்றுமை அடையணும். நம்ம நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டையும், வேல்யூஸையும் பாதுகாக்கணும் அப்டின்னா, இந்த புது வேர்ல்டுல வந்து பாதுகாக்கணும்னா நம்ம ஒற்றுமை அடையணும். ஆல்ரெடி ஒற்றுமை அடைஞ்சு நாங்க நெறையா பார்த்துட்டோம்ங்க. திரும்பி ஒற்றுமை அடையறதுக்கு என்னங்க இருக்கு அப்டிங்கிற பல அனலிஸ்ட்களோட கருத்து இருக்கு. பட் இருந்தாலும் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, இந்தியா எங்களுக்கும், உங்களுக்கும் நெறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஆனா, அதனால தான் இணஞ்சு செயல்படணும். இணஞ்சு செயல்பட்டா தான் லார்ஜா வந்து பார்த்தீங்கன்னா, கோஆப்பரேஷன நம்ம ரெடி பண்ணணும். பண்ணா தான் நீங்க இண்டிபெண்டன்ட்டா இருப்பீங்க. ரஷ்யாவ நம்பி இல்லாம இருப்பீங்க. ஆனால் நம்மளும் நெறைய மிலிட்டரி ட்ரில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இந்த பாகிஸ்தான் கூட சண்டை வந்தது இல்லையா? அதுக்கு முன்னாடி இப்படித்தான். ஏர் ஃபோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரில் பண்ணிட்டு இருந்தாங்க மேற்கு நாடுகள். எதுக்காக வந்தானுங்க, என்ன பண்ணானுங்கன்னு தெரியல. அடுத்து பாகிஸ்தான் ஆரம்பிச்சுட்டானுங்க. ஸோ அதே போல இப்ப திருப்பி வந்து ட்ரில் பண்ணலான்னு வந்து கேட்கும்போது, ஃபீல்ட் ஆஃப் செக்யூரிட்டி பாலிசில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பா கோஆப்பரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன, ஏது அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஜாயின்ட்டா மிலிட்டரி எக்சர்சைஸ்லாம் நெறையா பண்ணலாம். அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. ஸோ டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளலாம் நெறைய இணைந்து செயல்படலாம் அப்படிங்கிறது போல, டிஃபென்ஸ் ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா கிட்ட ஆசைய காமிச்சு கொத்திட்டு போயிரலாமா அப்படிங்கிற ஜெர்மனி தரப்புலருந்து யோசிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போல அவர் தரப்புலருந்து வந்துக்கிறார். ஸோ இதெல்லாம் யூரோப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் சில முக்கியமான விஷயங்கள். ஸோ எல்லா பக்கத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, கொக்கி போடுற வேலையில யூரோப்பியன் யூனியனும், அமெரிக்காவும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. இதுல என்னன்னா மெயினா இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது வெனிசுவேலா. இந்த வெனிசுவேலால ஷேடோ டேங்கர்ஸ் அதாவது அவங்களுக்கு தான் அது ஷேடோ டேங்கர். மத்தவங்களுக்குலாம் அது அவங்களோட டேங்கர்ஸ். அவங்க கிட்ட இன்சூரன்ஸ் வாங்கி, ஓகே வண்டி போலாம் அப்படிங்கோல அவங்க ஆத்தரைஸ் பண்ணா அது நல்ல டேங்கர். இல்ல எங்ககிட்ட நீ பர்மிஷன் வாங்கல அப்படின்னா அது ஷேடோ டேங்கர். இவ்வளோதான் வித்தியாசம். நம்ம ஒரு கப்பல் ரெடி பண்றோம் நாடு. ரஷ்யாங்கிற ஒரு நாடு ஒரு கப்பல் ரெடி பண்ணுது. அந்த நாடு வேறொரு நாடுகிட்ட வந்து பண்ணா வர்த்தகம் பண்ணுது அப்படின்னா, போயிட்டு வரதுக்கு என்கிட்ட தான் இன்சூரன்ஸ் போடணும். என்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸ் குடுக்கணும். இல்லைன்னா நீ போக்கூடாது அப்படின்னா, அது எப்படி அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் பரவால்ல. அதான் ஷேடோ டேங்கர்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல அந்த ஷேடோ டேங்கர்ல அதிகப்படியா ரஷ்யாவோட ஃபிளாக் மாத்திருது. இந்த வெனிசுவேலாலருந்து கிளம்பும்போது ரஷ்யாவோட ஃபிளாக் மாத்திருது. பட் இருந்தாலும் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல கேப்சர் பண்றதுக்கான வேலைகள்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரிஸ்டிக் மிசைல் விழுந்ததுலருந்து கொஞ்சம் அமைதி காக்குறாங்க அமெரிக்கா அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டது. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க தலைவரே. அதான் ஒரிஸ்டிக் போட்டுக்கிறாங்க. கொஞ்சம் அமைதியாகலாம். பிரஷர் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறாரு ட்ரம்ப் அவர்கள், புட்டின் அவர்கள் அப்படிங்கிறது போல. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவார்ன்னு பார்ப்போம் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு புட்டின் அவர்கள் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு ஒரிஸ்டிக் விழுந்த உடனே இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கொஞ்சம் அமைதியாகுறாங்களா? டேய் அமைதியாகலன்டா. தல டென்ஷன் ஆயிட்டாரு. கொஞ்சம் அமைதியாகும் அப்படிங்கிறது போல எல்லாம் ஆகுறாங்களான்னு தெரியல. ஆனா ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, செய்யக்கூடிய ஒரு ஒரு சேட்டைகளும் வந்து செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஹா! பேஸ் பேஸ் அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா, எல்லாத்துக்கும் ஒரு அளவு தானே. அவரு வெனிசுவேலாவோட ஆக்டிங் அதிபர்ன்னு சொல்லி அவரே போஸ்ட் போட்டுக்கிறாரு. அவர் அமெரிக்காவோட அதிபர். தற்போதைய ஆளுகின்ற அதிபர். அவரே வேறொரு நாட்டுக்கு ஆக்டிங் பிரசிடென்ட் ஆமா. அவரே வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் போட்டுக்கிறாரு. வரவே அவ்வளோதான். இனி எத்தன நாடுகளுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அதிபர், துணை அதிபர், அதிபர் ஆகப் போறாருன்னு தெரியல. இதுல அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காமிக்க ஆரம்பிச்சுட்டாரு. ட்ரம்ப் அவர்கள் தன் கொடூர பார்வைய வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் மேல போயிருக்கு. ஏன்னா நல்வழிப்படுத்த வேண்டும் ஈரான். தேவர்களோட அருளால வந்து பார்த்தீங்கன்னா, இது கிறிஸ்டியன் நாடாச்சே! எப்படி தெரியல. தேவர்களோட அருள வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு விட்டு அப்படியே நல்லா செழிப்பு மிக்க நாடா மாத்தலாம் அப்படிங்கிறது போல ஆர்டர் வந்திருக்கும் போல இருக்கு தேவர்கள்ட்ட இருந்து ட்ரம்ப் அவர்களுக்கு.
ஸோ ட்ரம்ப் அவர்கள் தேவ தூதர் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் லிமிட் கிராஸ் பண்ணிட்டீங்க. அவரோட ரெட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நெறைய பேர்த்த கொன்னுட்டாங்க. நெறைய பேர்த்த புடிச்சுட்டு போறாங்க. ராணுவத்த அனுப்பி மக்கள வந்து பார்த்தீங்கன்னா, சப்ரஸ் பண்றாங்க. ஆனா விடக்கூடாது அப்படிங்கிற டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பேசிக்கிறாரு மீடியாக்கள் தரப்புல. அது மட்டும் இல்லாம ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் போட்டிருந்தாரு. ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, டீல் பேசுறதுக்காக வந்திருந்தாங்க. ஆனா பேசுறதுக்கு முன்னாடி ஏதாவது முக்கியமா செய்யணும். இந்த நியூக்ளியர் டீலுக்காக வந்திருந்தாங்க. பேசுறதுக்கு முன்னாடியே இந்த மீட்டிங் செட் பண்றதுக்கு முன்னாடியே சில செட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதுல ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக்கிறார். ஏன்னா கை உயரணும் இல்லையா? சொல்றத செய்றியா இல்லையா? அப்படிங்கிறது போல ஒரு ஆணை, தேவ தூதர், தேவர் எப்படி ட்ரம்ப் அவர்களுக்கு ஆணை குடுக்குறாரோ, அதே போல தேவ தூதரும் ஆணை குடுக்கணுமா இல்லையா? மத்த நாடுகளுக்கு. அத விட்டு போட்டு இப்படி செஞ்சுக்கலாங்களா? அப்படிங்கிற போல கேட்டா எப்படி இருக்கும்? ஸோ அதனால அழுத்தங்கள் குடுக்கலாம்னு நெனைக்கிறாங்க போல. இதுல யூரோப்பியன் யூனியனும் சேர்ந்துட்டாங்க. இவங்க வந்து புதுசா சாங்ஷன் போடலாம் ஈரான் மேல. ஸோ புதுசா சாங்ஷன் போடுறதுனால அழுத்தங்கள் ஈரானுக்கு இருக்கும் அப்படிங்கிறது போல சொல்றாங்க. ஆல்ரெடி அந்த நாடு எக்கனாமிக்கலி சின்னாபின்னமாயி தான் அங்க புரொடெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. இப்ப இதுல எச்சா சாங்ஷன் போட்டு அத நொறுக்கலாமா அப்படின்னு கூட பார்க்குறாங்க. பார்ப்போம் ஈரானோட மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க. இவங்க 1000 சொல்லலாம். பட் இருந்தாலும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா சேனல்ல, ப்ரோ ரெஜிம் புரொட்டஸ்டும் நடக்குது அப்படிங்கிறது போல. ஈரான்ல நான் இல்ல. அதனால என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தான். பட் இப்ப நம்ம கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன்னா புரொட்டஸ்ட் நடக்குது. ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிரா வந்து பார்த்தீங்கன்னா, புரொட்டஸ்ட் நடக்குதுன்னு சொல்றாங்க. பட் ஆனா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவரு பெசஸ்கியான் அவர்கள், ஈரானோட அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா, நடந்த புரொட்டஸ்ட்ல வந்து மார்ச் பண்ணிட்டு இருக்கிறார். அதாவது ஈரானோட தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கம் கமேனி அவர்களுக்கு ஆதரவா புரொட்டஸ்ட் நடக்குதுன்னா பெருமளவுல நடக்குது. மக்கள் அலைகடல் என்ன அமைதியா திரண்டு வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆதரவலைகள். கமேனி அவர்களே உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிறது வந்து ஆதரவலைகள். இவர் ஒருத்தர் மட்டும் அந்த இடத்துல நடந்து வரல. இது பழசு அப்படிங்கிற சிலர்லாம் முட்டு குடுக்க வந்துருவாங்க. அப்படியெல்லாம் நான் வெரிஃபை பண்ணாமலாம் எட்டு வரமாட்டேன். பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே. நீங்க சொல்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன். இதுல என்னன்னா, இந்த மசூத் பெசஸ்கியான் அவர்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புரொட்டஸ்ட்ல நடந்து வர கிடையாது. அதுல வந்து பார்த்தா மேடைய போட்டு பல பகுதிகள்ல நடக்குது இது போல. மேடைய போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, செக்ரட்டரி ஆஃப் சுப்ரீம் நேஷனல் கவுன்சில் அலி லர்ஜான் பேர் எனக்கு கொஞ்சம் கரெக்ட்டா வரல. இந்த வீடியோல இருக்கிறார் இல்லையா? அவரு தான். ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, பேச ஆரம்பிச்சுக்கிறார் மக்கள்கிட்ட. அவரு மட்டும் கிடையாது. அவரும் நடந்து வந்துட்டு இருக்கிறார் புரொட்டஸ்ட்ல. கூட இன்னொருத்தரு ஸ்பீக்கர், பார்லிமென்ட் ஸ்பீக்கர். ஈரானோட பார்லிமென்ட். பேர் வந்து மொஹமத் பகேரி அவர்கள்னு நெனைக்கிறேன். பேர் கொஞ்சம் கரெக்ட்டா வரல. ஸோ அவரு வந்து பண்ண மேடைய போட்டு மக்கள் முன்னாடி பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா, இவரு தான் சொன்னாரு. புரொட்டஸ்ட் பண்ணா இரும்பு கரம் கொண்டு நசுக்குவேன். நீங்கலாம் வந்து கடவுளோட எதிரி அப்படிங்கிற போல பேசினவரு. அவ்ளோ புரொட்டஸ்ட் மக்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து ஒரு அதிபர் நின்னுட்டு இருக்கிறாரு. அவருக்கு எகெய்ன்ஸ்டா புரொட்டஸ்ட் பண்றாருன்னா நம்புற மாரியே இல்லையே! அப்புறம் அவர புடிச்சுட்டுலாம் போயிருப்பாங்க புரொட்டஸ்டர்ஸ் அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. பட் இருந்தாலும் இது போல வேலைகள் நடக்குது அங்கேயும். புரொட்டஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நெறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதாவது ஐசிஸ் போல வந்து பார்த்தீங்கன்னா, தீவிரவாதிகள் மாரி நம்மளோட மசூதிகள்லாம் இருக்கு இல்லையா? அங்கலாம் போய் அடிச்சு உடைக்கிறாங்க. அரசு உடைமைகள்லாம் வந்து உடைக்கிறாங்க. எல்லாம் என்னது இது? அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா கடுமையா கண்டிக்கணும். சிக்குனாங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற கடுமையான மிரட்டல்கள் அந்த ரயாட்டர்ஸ பப்ளிக்ல அத்தன புரொட்டஸ்டர்ஸ்க்கு முன்னாடி அவர் செய்றாருன்னா, புரொட்டஸ்டர்ஸ் சும்மா விட்டுருப்பாங்களா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா, அவங்கள சுத்தி வந்து ராணுவம் அப்படி இப்படின்லாம் இல்ல. சும்மா மக்களோட மக்களா நடந்து வராங்க. செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க. பட் மக்களோட மக்களா புரொட்டஸ்ட் நடக்கிற இடத்துல போய் நடந்து வராங்கன்னா, நம்புற மாரி இல்லையேப்பா! நீங்க மினிசோடால ட்ரம்ப் அவர்கள போய் நடந்து வர சொல்லுங்க. நம்ம நம்பிக்கலாம். அப்படி வேணா பண்ணலாம். பட் இவங்கலாம் ரயாட்டர்ஸ் மாரி தெரியல. பட் இதுலருந்து தெளிவா தெரியுது. ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் யுனைட்டடா தான் இருக்கு அப்படிங்கிறது போல. இந்த ஒரு காரணத்தினால கூட கோபதாபங்கள் இருக்கலாமோ என்னமோ தெரியல. ஆனா, தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெஜா பல்லவி அவர்கள் இருக்கார் இல்லையா? அதாவது ப்ரோ அமெரிக்கன் அ அமெரிக்கா ஆதரவு பெற்ற அ தேவதூதரோட நல்லாசி பெற்ற நபர் இருக்கிறார் இல்லையா? ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி வந்து பேசிக்கிறார். இப்ப வீடியோக்கள் வந்து பார்த்தா பேசிக்கிறார். "மக்களே, ஈரானோட மக்களே உட்றாதீங்க. இதான் சான்ஸ். குளோபலோட அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு சீக்கிரமா வரும். குளோபோட அசிஸ்டன்ஸ் தேவரோட அசிஸ்டன்ஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏதோ ஒண்ணு புரொட்டஸ்டர்ஸ்க்கு ஆதரவா புரொட்டஸ்டர்ஸ் கிடையாது. ரயாட்டர்ஸ்க்கு ஆதரவா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு அசிஸ்டன்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற இவரு ஆல்ரெடி சமிக்கைகள் குடுத்துட்டார். சீக்கிரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கங்க. அ இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இல்லெஜிட்டிமேட். முடிச்சிரலாம். கவலைப்படாதீங்க. உங்களுக்கான உதவிகள் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அவர் தப்புன்னு பேசுறாரு. இப்ப இந்த அளவுக்கான கோபங்கள், இந்த அளவுக்கு ஒரு நாட்டுல புரொட்டஸ்ட் நடக்குது. உள்ள இறங்கி அட்டாக் பண்ணிடலாம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? கோபங்கள் இப்போதைக்கு இந்த அட்டாக் பண்ணியே தீரணும் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா,
ஈரான் ஜாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எதனா ஸ்டார்லிங்க் இருக்கு இல்லையா? அத எல்லாம் கனெக்ஷன்லாம் ஜாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. முன்னாடி கூட இந்த ஜாமர் அந்த அளவுக்கு கை கொடுக்குமா என்ன ஏதுங்க தெரியல அப்படின்னு கூட யோசிச்சிருந்தாங்க. நம்ம இந்த ஜாமர்லாம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நம்ம இந்த மேப் அந்த இதில பார்க்கும்போதே நம்ம பார்த்துருப்போம். இந்த ஸ்டார்லிங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஸ்டார்லிங்க் ரிலேட்டடா பேச்சுவார்த்தைகள்லாம் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அதே ஸ்டார்லிங்க ரஷ்யாவும் யூஸ் பண்றாங்க அப்படின்னு கூட பல பல விஷயங்கள் நம்ம பார்த்துருந்தோம். இப்ப அந்த ஜேமர் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான்குள்ள போச்சு. டிஜிட்டல் பிளாக் அவுட். அவங்க என்ன வேணா ஃப்ரீயா குடுக்கலாம். கொக்காணி காமிக்கிறாங்க. நீங்க என்ன சேட்டலைட் வச்சா நீ எல்லாம் பண்ணிருவியா நீ? இது என் ஸ்பேஸ்ப்பா. நான் அலோவ் பண்ணா தான் இன்டர்நெட் இல்லைன்னா இல்ல. அப்படிங்கிறது போல டிஜிட்டலி பிளாக் அவுட் பண்றதுக்காக அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க ஈரான். ஸோ இப்ப வந்து பார்த்தா இந்த சேட்டலைட் கனெக்ஷன் ஸ்டார்லிங்க்கே வந்து பார்த்தா வேலை செய்யல ஈரான்ல. ஸோ சென்சார்ஷிப் அப்படிங்கிறது வந்து பார்த்தா ஈரான் கிட்ட தான் இருக்கு. ஆளுகின்ற அரசாங்கத்துக்கிட்ட தான் இப்போதைக்கு ஆ எல்லை அப்படிங்கிறது வந்து பார்த்தா ஈரானோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு முழுமையா. முன்னாடி மாரி கிடையாது. இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில நபர்கள் வந்து பண்ண யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. 30% வந்து பண்ணா கம்மியா இருக்கு. அதுவும் சில மணி நேரங்கள்ல. இந்த ஈரான் வந்து ஜாமர்ஸ் ஆன் பண்ண சில மணி நேரங்கள்ல ஸ்டார்லிங்க் கனெக்ஷனே கட் ஆயிட்டு இருக்கு. பல பகுதிகள்லயும். ஸோ இப்போதைக்கு ராணுவமும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள தான் வச்சிருக்கிறாங்க பல பகுதிகள்லயும். ஸோ ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்துரலாம். பட் ஒன்ஸ் ஒன்ஸ் அமெரிக்கா இது போல தாக்குதல் பண்றாங்கன்னா, இந்த மிடில் ஈஸ்ட் முழுவதும் மிக பெரும் அளவுல தாக்குதலுக்கு உட்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா, யுஏஇ அந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கல் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஈரான தாக்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் இருக்காங்க இல்லையா? அவங்க தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்ததா சொல்லப்பட்டு வருது. அது அல் ஜசீரா தரப்புலருந்து. அதாவது அமெரிக்கா ஃபோர்ஸ் தயாரா இருக்கு மிடில் ஈஸ்ட்ல. எப்பேற்பட்ட எமர்ஜென்சி சிச்சுவேஷன்னாலும் சரி, எந்த மாரியான மிஷன்னாலும் சரி, நாங்க ரெடியா இருக்கோம். அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட்ட பாதுகாக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம். பிளானிங்கா இருக்கோம். நீங்க உம்முன்னு சொல்லுங்க தலைவரே, தேவதூதரே, தேவர்கள்கிட்ட இருந்து ஆர்டர் வந்தோனே உம்முன்னு சொல்லுங்க. அந்த இதையும் நம்ம அமல்படுத்திடலாம். தேவர்களோட இன்ட்ரெஸ்ட்ட நம்ம அமல்படுத்திடலாம் அப்படிங்கிறது போல ரெடியா இருக்கிறாங்க. ஸோ ஈரானுக்கு எகெயின்ஸ்டா என்ன மாரியான ஒரு அட்டாக் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு வேளை இது நடக்குது அப்படின்னா 3ஆம் உலகப் போர் ஆரம்பமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது போல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, மேபி இந்த ஜனவரி 15க்கு மேல ஈரான் மேல கைய வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இன்னும் சில நாட்கள் தானே. ஜனவரியிலிருந்து பிப்ரவரி மந்த் இந்த ஸ்டார்ட்டிங் பிப்ரவரி தொடக்கத்துல ரொம்ப கொடூரமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுபோல எதுவும் இல்லாம எல்லாம் அமைதியா பேசி முடிச்சுக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவ முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு யூடியூப் 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவும் எப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவ முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவு சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.